ஒருத்தி பாரு தூங்கி எழுந்து வந்து அலற போறா. யார சொல்ற? உன் மருமவள தான். ஏன் அவ ஏன் அலற போறா? ஏன்னா காயத்ரி தானே கோலத்தை போடுவா. இன்னைக்கு இப்ப நீ போட போற, அதான் வந்து கத்த போறா. என்னை எதுக்கு எழுப்பாம ஊட்டிங்கன்னு கேப்பா பாரு. பொறுப்பா இருக்கலாம், ஆனா இவ்வளவு பொறுப்பாலாம் இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்றது? மீனா பொண்ணுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. என்ன காரு சத்தம் கேக்குது? பாரு அங்க பாரு. பாரு முரளி அண்ணன் காரு தானே இது. இது நடியே இவ்வளவு காலையில வந்திருக்கிறாங்க. பொண்ணுங்க இருக்கிறால அதான் வந்திருக்கிறாங்க. பொண்ணு பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியல இவங்களால. ஒரு நாளைக்கே இப்படின்னா மணிமேகலை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. புருஷனும் பொண்டாட்டியும் இங்கே தங்கிடுவாங்க. தாங்கிட்டு போட்டோம், சந்தோஷம் தானே. இவ்வளவு பெரிய வீடு என்னத்துக்கு இருக்குது? அங்க பெரிய மீனாவும் ஆஷா கண்ணனும் வராங்க. அடக்கடவுளே, நம்மெல்லாம் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டா வரமாட்டாங்க ரெண்டு பேரும். இவங்களும் பொண்ணை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க போல இருக்குது. காயத்ரிக்காக ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் மணிமேகலைக்காக இன்னொரு குடும்பம். சிறப்பா இருக்குது. இதென்ன வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள தொடப்பு கட்டி வச்சுதான் வரவேற்புவீங்களா? வரவேற்புவாங்களாமே. அடியே இன்னடி பேசுற நீ? வரவேற்பீங்களா அப்படி கேளு. சரி, என்னமோ ஒண்ணு. என்னத்துக்கு தொடப்பு கட்டி வச்சிருக்கீங்க? ரெண்டு கையை கூப்பி வணக்கம் சொல்லி கூப்பிடுங்க. கூப்பி கூப்பிடுறதுக்கு இவன் முக்கிய மந்திரி. அடியே வாடி உள்ள. அடியே மீனா, நீ நடி நல்லா இழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம்லாம் வரதுக்கு தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியுமா. பேச்ச பத்தி அவளுக்கு. அவ பொண்ணுக்காக இங்க வந்திருக்கிறா. சரி, சித்ரா எங்கடி? கார்ல தாண்டி இருக்குது. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி கூட்டின்னு வந்தோம்மா. அதனால குழந்தை தூங்கி எழுந்துக்கிறதுக்கு அடம் பிடிக்குது. அதான் அவர்கிட்ட சொல்லி எழுப்ப சொல்லியிருக்கேன். சரி சரி, எதுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு? வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. இதைத்தான் நீ ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கணும் சுக்கு. சரி சரி, வா உள்ள போலாம். ஆமாம்மா, இங்கே நின்று பல காமிச்சிட்டு வேணாம், வாங்க போலாம். என்னடா ஒரு வார்த்தை பேசாம நம்மளையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். குழந்தைக்கு தூக்க தெரியல போல இருக்கே. சிவகுமாரியா? என்னடா மூச்சுன்னு தான்டா இருக்கிறான். ஆமா, என்னடா நெக்கல உங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே வச்சுக்கோ மச்சான். சரி, என்னத்துக்கிட்ட பேரஞ்ச மாதிரி எங்களே பார்த்துன்னு இருக்கிறா? இல்ல, வெள்ளிக்கிழமையே இங்க வாங்கடான்னு சொன்ன உங்க ரெண்டு பேரையும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலாங்கத்துல வந்திருக்கிறீங்க இங்க. இதெல்லாம் நியாயமாடா? கொஞ்சமாவது நியாயமானு கேக்குறேன். வேலை இருந்துச்சு மச்சான். புது கடை வேற ஓப்பன் பண்ண போறோம். நிறைய வேலை போயின்னு இருக்கு. அதையெல்லாம் பார்க்கணும்ல. அதனால தான்டா நான் வரல. முரளி ஏன் வரலன்னு நீயே கேட்டுக்கோ. என்னடா எனக்கு ஒத்து விட்ட மச்சான்? சனிக்கிழமை சந்தோஷ் நந்தினி ஆஃபீஸில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு தானடா வந்தான். அப்போ வீட்டில் நானும் ஷில்பாவும் இருக்கிறது தானே முறையா இருக்கும். இல்லைன்னா புள்ள தனியாக இருக்கும் இல்லடா அவ்வளோ பெரிய வீட்டில். இப்படி எதனா ஒன்று சொல்றது. ஆனால் இந்த எல்லா குழப்பத்துக்கும் உன் புள்ள தான்டா காரணம். தேவையில்லாமல் நந்தினியை கூட்டின்னு வந்து இங்கே விட்டான். அது ஒரு பக்கம் சரியாகவே இருந்தாலும் இது ஒரே மண்டை வழியாகுதுடா. கல்யாணம் ஆகிற வரையும் உன் பொண்ணு உன் கூட இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தானடா அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டான். அதுவும் இல்லாமல் அதுக்கு அவன் எவ்வளோ மெனக்கடுறான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த பொண்ணு இங்கேருந்து அங்கேருந்து இங்கேயும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவன் நல்ல மனசை பாருடா. நல்ல மனசு தான், ஆனால் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல. அதனால ஏதோ இப்போ ஞாயிற்றுக்கிழமையான என் பொண்ணுக்கு லீவ் கொடுத்துட்டானுங்க. அதனால கொஞ்சம் நிம்மதியாக போகுது. இல்லைன்னு வெய்ய ரொம்ப டார்ச்சராக போயிருக்கும் தெரியுமா? விட்ரா சிவகுமாரே, காலையிலே மனசுடாவாத, ஜாலியாக இருக்கலாம் இன்னைக்குன்னா. ஆமா, எங்கடா இன்னொரு குழந்தைய காணோம்? அவன் தூங்குறான்டா. இன்னுமா? என்னடா இன்னுமான்னு கேட்டுனுக்குற? 7 மணிக்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அவன் இன்னும் தூங்குறான்னா பின்ன தூங்க மாட்டானா அவன்? அப்படியெல்லாம் அவன் தூங்க கூடாதுடா. தோஸ்துங்க 2 பேரும் வந்திருக்கிறோம். மூளைக்கு சுருக்குன்னு ஏறி ஏந்திருக்கு வேணா. இன்னும் தூங்குறானே, சரிப்பட்டு வராது. வா அவனை போய் எழுப்புவோம். அதுவும் சரிதான். சரி வாங்க போய் எழுப்புவோம். இன்னைக்கு நாள் அதிரடியா போக போகுது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீங்களும் அம்மாவும் வருவீங்கன்னு. எனக்காக தானே வந்தீங்க? ஆமாண்ட செல்லம், உனக்காக தான் வந்தோம். தேங்க்யூ டாடி. எனக்கு அப்பவே தெரியும் என்னை பிரிஞ்சு உங்களாலையும் அம்மாவாலையும் இருக்கவே முடியாதுன்னு. பாத்தீங்களா டேடியே? பொறாமை வேவுதுங்க பாருங்க ரெண்டும் பொறாமையில. விடுமா, அவனுங்க எப்பவுமே அப்படித்தானே. சரி நீ வாட செல்லம். அப்பா உனக்கு சோம்பப்படி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடுவா. சோம்பப்படி ஸ்வீட்டா? என்ன ஃப்ளேவர் வாங்குறீங்கப்பா? உனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் தான். ஜாலி சரி, ஒரு பாக்ஸ் தானே வாங்கி வந்தீங்க? ஆமாமா. ஜாலி, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். தாராளமா காலி பண்ணிட சொல்லும். ஐயோ இதெல்லாம் நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? யார்கிட்டன்னு சொல்லுவேன்? என்ன அநியாயம் பண்றாங்க பாருங்களேன் இங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? வந்ததுலேருந்து எங்கள் 2 பேரும் நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. இதில் அவளை கொஞ்சிறீங்க, இதில் ஷாம்பப்படி ஸ்வீட்டு ஒரு பேக்ஸ் ஃபுல்லாக கொடுப்பேங்கிறீங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதியா? இந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஸ்வீட் இல்லையா? அத்தனை நியாயமான கேள்வி தான் கேட்குறான் என் தம்பி. பதில் சொல்லுங்கப்பா. மற்றவங்களுக்குலாம் ஸ்வீட்டு? டேய், நான் மற்றவங்களுக்குலாம் வாங்காம இடம் வந்திருப்பேன். மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ், என் பொண்ணுக்கு மட்டும் ஒரு பாக்ஸ்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. கேட்டியாண்ணா? 25 பேர்கிட்ட இருக்கிறோம் இந்த வீட்டில். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸா? இவர் பொண்ணுக்கு மட்டும் தனி ஒரு பாக்ஸா? ஏன்பா இப்படி பண்றீங்க? உலகத்திலே இப்படி ஒரு அநியாயம் நடக்காதுப்பா எந்த குடும்பத்திலையும். போடடி, சும்மா புலம்பாத. பொம்பளை பொண்ணுடா, அதுக்கு வேணுங்கிறது நம்ம பண்ணணும். அது ஒரு பாக்ஸ் இல்லை 5 பாக்ஸ் கூட சாப்பிடுவா. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இப்போ அப்பா கிடையாது. வாடா போயிடலாம். ஒண்ணு கூட ஆரம்பிச்சுட்டாங்க, அப்புறம் நம்மள தாண்டா தாக்குவாங்க. வாடா போயிடலாம்.
அதுவும் சரிதான். சரி அப்ப மணி அப்பா கிட்ட இருந்து ஸ்வீட் பாக்ஸை வாங்கினேன் பின்னாடி வந்துரு, நம்ம எல்லாம் என்ன உட்காந்து சாப்பிடலாம், நேற்று கேக்கு சாப்பிட்டோமே அந்த மாதிரி. நான் வரமாட்டேன், நான் தனியா உட்காந்து சாப்பிடுவேன். சனி உங்க ரைட்டு ஏ வாடி ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். நம்ம தான் இப்பெல்லாம் ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணோம்ல, வா. கரெக்ட் தான், இருந்தாலும் ஸ்வீட் நான் சாப்பிட்டு வரேன், அப்புறமா நம்ம ஜாலியா இருக்கலாம். இவ்வளவு உஷாரா இருக்கிற பத்தியாடா என் வீட்டு மருமவ, அவகிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிடறதுக்கு தானே கூப்பிடுறாவல நீ ரஸ்கைலி. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, அப்படியே பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுறது. ஆனால் நீ வானா நம்ம ஸ்வீட் கடைக்கு போயிட்டு 2-3 பாக்ஸ் இல்லை 10 பாக்ஸ் கூட வாங்கிட்டு வந்து தின்னுவோம். பெரிய ஸ்வீட் பாக்ஸ் ஏன் எங்களாலெல்லாம் வாங்க முடியாதா என்ன? வானா போலாம். அதானே அண்ணன் வாங்கி தரேன், வாடா போலாம். அப்படி சொல்லி நான் என் செல்லக்குட்டியவா போவோம். பாருங்கப்பா ஸ்வீட் வாங்க போறாங்க. அப்ப அவங்க வாங்கின வரதுலயே எனக்கு பங்கு வாங்கிட்டாங்கப்பா. கண்டிப்பாம்மா, உனக்கு இல்லாத ஸ்வீட்டா வாங்கி தரேன்னு. நீ இப்போ வா, அப்பா வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டை சாப்பிடு வா. அப்பன்னா அப்பதான் வாங்கப்பா போவோம். நந்தினி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சிருக்கியாடி? இருக்குமே, அந்த கபோர்ட்ல இருக்கும் பாரு, பாக்ஸ்ல வச்சிருப்பேன். சரி நந்தினி நான் எடுத்துக்கிறேன். ஆனா மாமாவை பத்தியாடி எல்லாருக்காகவும் சேர்த்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஆனா அவர் பொண்ணுக்காக மட்டும் தனி ஸ்வீட் பாக்ஸ்னு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்டி இப்ப ஓர வஞ்சனை பண்றாரு நம்மளுக்கு அவரு? அதுக்கு பேர் ஓர வஞ்சனை இல்லடி, அவருக்கு அவர் பொண்ணை பற்றி நல்லா தெரியும். அவர் பொண்ணு ஒரு சோத்து பானை, அதனால தான் அந்த எருமைக்கு தனியாக ஒரு ஸ்வீட் பாக்ஸே வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் அது சோன் பப்படி ஸ்வீட்டுடி. நம்மளாம் பெருசாக தான் சட்டை பண்ணவே மாட்டோம், ஸ்வீட் பாக்ஸ்லேயே இருந்தாலும் கடைசியாக தான் அதை தின்னுவோம். ஆனால் அதை தான் மெயினாக எடுத்து தின்னோம். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அதுக்கு மட்டும் தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே. ஓ எல்லாம் தெரிஞ்சும் தான் சும்மா இருக்கியா நீ? பின்ன என்னடி, நான் என்ன அவர்கிட்ட போய் சண்டையா போட முடியும்? எனக்கும் ஒரு தனி பாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு. நீ சண்டை போடாம விட்டு கொடுக்கலாண்டி, ஆனா நான் விட மாட்டேன். நான் இப்பவே போய் அவர்கிட்ட சண்டை போட போறேன். ராகுலோட பொண்டாட்டி நானு, அந்த வீட்டோட மருமக. அப்ப எனக்கும் ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும்ல அவரு. நியாயமான கேள்வி, நியாயமான கோவம் தான், தாராளமா போய் கேளு அவரு. ஆனா அல்ப மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எனக்கு ஏன் வாங்கி தரலன்னா நான் போய் கேட்கறது. அதனால தாண்டி நானும் கேட்கல. இதுவே கலர் கலரா இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்வீட்டா இருந்தா சத்தியமா போய் சண்டை போட்டிருப்பேன். சுவான் பப்படிக்கலாம் என்னத்துக்கு சண்டையை போட்டுக்கிட்டே? அதானே தெருவுலயே கிடைக்கும் அது. அவ்வளவே தான். இங்க கூட நம்ம ஊர்லயே கூட கிடைக்கும்னா சூப்பரா வாங்கி சாப்பிடலாம். அதுவும் சரிதான். காயத்ரியா, இங்கே அடி இருக்கிற நீ? இங்கே அடி இருக்கிறேன்னு கேட்டுனே உள்ள வந்துட்டான் பாராண்டி நாயா. உன்னை எத்தனை தடவை சொல்றது கேர்ள்ஸ் ரூம்குள்ள இப்படி கதவு தட்ட உள்ள வரக்கூடாதுன்னு? அதானே பொறுக்கி புருஷா அறிவெல்லாம் உனக்கு. அடியே என்ன அடி ஓவரா பேசுற? என்னாலுக்கு நீ உனக்கு என்ன அடியே? கதவு திறந்து வச்சிருந்தீங்கல்ல, அதனால தான் உள்ள வந்தேன் நானே. திறந்து இருந்தா உள்ள வந்துருவியா நீ? எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு? கதவை தட்டிட்டு உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு தான் வரணும். ஏன் அண்ணங்காரன் சொல்லி கொடுக்கலையா உனக்கு? நான் மட்டும் தட்டாம போனாமா இருந்தாலும் என்ன இன்னும் நான் பேச்சு பேசுறேன். அதனால தான்டா நான் உன்னை இப்ப பேசுறேன். ஓ பழிக்கு பழி வாங்குறியா நீ? சும்மாடா ராகுல, அதானே பார்த்தேன். இல்லைன்னா என் நாளுக்கு நீ என்ன திட்டுவால. சரி விட்டு, உன் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. ஏய் என்னடி நீ என்ன சொன்ன? பொறுக்கி புருஷன் தானே சொன்ன நீ? என்ன அப்படியா சொன்ன? பின்ன எடுத்து அப்படியே பொறுக்கி புருஷங்கிற என்ன பார்த்தே? இருடி போயிட்டு இப்பவே பஞ்சாயத்து கூட்டுறேன் பாரு. நீங்க ஊரே திரும்பி பார்க்க போகுது இந்த ராகுலோட சண்டையா. இரு, உங்க அப்பால இங்க தானே இருக்கிறாரு, நியாயத்தை கேட்கறான் அந்த பெரிய மனுஷங்கிட்ட. என்ன அப்பா பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறேன் நீனேன்னு. அப்புறம் நான் உன்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன். நீ நல்ல பொண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. அவ சரியான பஜ்ஜேரின்னு நான் உடப்பாவி நான் பேசுறேன் பாருடி. அவன் இரு நந்தினி அவசரப்படாத, நீ சொல்லுப்பா. அப்புறம் என்ன சொல்லுவ என்ன பத்தி? அப்புறம் நான் சொல்லுவேன் நீ சரியான. ஐயோ நீ என்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறியா? தெரிஞ்சு போச்சுடியா. இப்போ நான் உன்னை எதனா சொல்லணும், அதை வச்சுக்கின்னு ஓடி போய் நீ எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விடுவ, அப்படியே என் அப்பா கிட்ட மாட்டி விடுவ, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட போவ. ஐயோ பஞ்சாயத்து அப்படியே என் பக்கம் திரும்பிட்டான். நான் ஒன்றும் சொல்லலை, நீ போ. அந்த பயம் இருக்கணும். மூஞ்ச பாரு மாட்டி விடுவானாமே பொறுக்கி. நான் வேணாலும் சொல்லிக்க, ஒன்றும் தப்பில்லை. நான் பொறுக்கிதான், கேடு கட்டு பொறுக்கிதான். காயத்ரி நல்ல ட்ரிக்ஸ் இருக்குடி இது. மாட்டி விட வந்தவனையே மாட்டி விடுவேன்னு சொன்ன பாரு, நீ வேற லெவலு. தேங்க்யூ நந்தினி. எவ்வளவு அழகா பேசுற பெரிய பொண்ணு என் சொல்லும். டே குரங்க, நான் இருக்கேன்டா இங்க, எரும மாட்டேன் நாயா. இதையெல்லாம் பண்ணாத என் முன்னாடி. அப்ப வெளியே போடி, என்னத்துக்கு இங்க நீ பாத்துன்னு இருக்கிற? புருஷன் மாட்டி பேசிட்டு இருக்கல, வெளியே போடி, வெக்கங்கிட்ட நான்சென்ஸ். அதுவும் சரிதான். சரி நான் வரேன். நந்தினி போறாடா. ஏன் நந்தினி நில்லுடி. டேய் ஏன்டா இப்படி பண்ற? இது அவரும்டா. ஐயோ ஆமால, பாவண்டி குழந்தை ஓடிச்சிரு. நீ இருக்கிய பண்ணிடா, நீ சரியான பண்ணிடா. இந்த பாரு பொறுக்கின்னு சொன்ன பொறுத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணின்ற? சத்தியமா நான் பொறுத்துக்க மாட்டேன். உன்னை என்ன பண்றேன் பாருடி நானே. லூசு. லூசு தாண்டி, உன் மேல லூஸ் ஆகுறேன்டி நானு. பாரு ராகுல், பாத்துன்னு தானே இருக்கிறேன், சொல்லு. பட்ட பகல்ல ரொம்ப பெரிய அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அப்படித்தான் பண்ணுவேன். ஜி லூசு, ஏன்டா இப்படி இருக்கிற நீனு? டி ராகுல், எப்பவுமே நீ இதே மாதிரி இருப்பியாடா? இதோ ஆரம்பிச்சிட்டல்ல. ஏண்டியா உனக்கு கொஞ்சம் இருப்பெல்லாம் நீ இதே கேள்வியை தான் என்ன கேட்பியா நீ? ஆமா, கேட்டா பதில சொல்லு. என்ன இப்போ? இதுக்கெல்லாம் உனக்கு குறை சொல்லல, இப்படியே தோண்டி இருப்பேன் சொல்லும்.
மண்டை கூசுதுரா. டி விடுறா, நான் போயிட்டு நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நந்தினி கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் போயிட்டு அத்தைக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா யோசிச்சுக்கிறேன். விடு என்ன. நான் சொன்னேன் திருப்பிலாம் சொல்ல முடியாது, விடு என்ன. கடைசியா ஒன்று சொல்லிடியே தேங்காய் ஓடிக்கணும்னு. அதுக்கு நீலாம் போக தேவையில்ல, என்ன ராகுல் பார்த்துப்பான். பிச்சிடுவேன். ராகுலே தேங்காய் நான் தான் உடைப்பேன், தேங்காய் தண்ணி எனக்கு தான். பார்க்கலாமா யார் தேங்காய் ஃபர்ஸ்ட் உடைக்கிறான்னு பார்க்கலாமா? போட்டியே இது பாரு இப்போ எப்படி ஓடுறேன் பாரு. அட பாவி, அப்படியே விட்டுட்டு போற. பாடியே தேங்காவா பொண்டாட்டியான்னு கேட்டா நான் தேங்காய் தாண்டி சொல்லுவேன். எனக்கு தேங்காய் தண்ணி ரொம்ப பிடிக்கும். அடமலை குரங்கு, சி எப்படி பட்டதை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாரு நான். 6 கிலோ ஸ்வீட்டை தின்னுருப்போம், ஆனா இன்னும் சளிப்பு தட்டாம இஷ்டத்துக்கு தின்னுக்கிட்டு இருக்கோம். அது சரி, நம்மளுக்கு தான் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமே. இதெல்லாத்தையுமே தனியாக காலி பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா எல்லாம் கண்டு வச்சிருவாங்களோங்கிற பயத்துல தான் இதுங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். எல்லாம் இவ்வளோ அழகாக உட்காந்துருக்கீங்க பாரு. இங்க பாரு குட்டி பசங்களா, பொறுமையா சாப்பிடணும்னா அத்தை சாப்பிட கூப்பிட்டுருக்காளேங்கிறதுக்காக ஸ்வீட்டை லொபுக்குன்னு தின்னு போட்டு கையை நீட்டக்கூடாது, அப்புறம் பிச்சு விடுவேன் எல்லாரையும். சரி மணியத்தா, நீ ஒண்ணுக்கு மேல தரமாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பொறுமையாவே சாப்பிடுறோம். ஏய் சிரிக்காதீங்க ரெண்டு பேரும். எங்க பாரு கவி பாப்பா, அப்பெல்லாம் பேசக்கூடாது அத்தையை பத்தி, சரியா? நான் தருவேன், ஆனா நீங்களாம் பொறுமையா சாப்பிடணும். எங்களை பொறுமையா சாப்பிட சொல்லிட்டு நீ பாட்டு வேக வேகமா சாப்பிட்டு தடை காலி பண்ணிடுவேன், அதானே? இவ்வளோ பாரு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ அடியே குத்துவோம் மூஞ்சில, அப்படியே கைதிரியா, அப்பெல்லாம் பேசக்கூடாது. சரி பண்ணிட்டு, சரி நாங்க பொறுமையாவே சாப்பிட்றோம், நீயும் பொறுமையாவே சாப்பிடணும், சரியாத்த? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் அஸ்வினே பொறுமையா சாப்பிடணும்னா, அப்புறம் ஐசு பாப்பா பொறுமையா சாப்பிடு, அப்புறம் கனிமா நீயும் பொறுமையா சாப்பிடுன்னு. சரிங்க பண்ணியத்த, நான் ஒரு ஸ்வீட்டுக்கு மேல எடுக்கவே மாட்டேன் தெரியுமா? வெரி குட் கேள்வி, இப்படித்தான் இருக்கணும்னு, அதுக்கு தான் படிச்ச புள்ளியா இருக்கணுங்கிறது. மணியத்த அவ போய் சொல்றா, நீங்க வேற அதையெல்லாம் போய் நம்பிக்கிட்டு. அவ உங்களுக்கு மேல ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுவா. இது வரையா என்கிட்ட போய் சொன்னியா நீ? அப்போ இல்ல நான் ஏன் போய் சொல்ல போறேன்? ஐயோ அங்க பாரு, சாப்பிட்டு அடுத்த ஸ்வீட் எடுக்க போகுது. நான் தான் சொன்னேனே, அனுபவிங்க. ஐயோ எல்லாம் வந்து என் ஸ்வீட்ல கைய வைக்கிறீங்களே. நானே இன்னும் இந்த ஸ்வீட்டை வாயில போடல, அதுக்குள்ள இதுக்கெல்லாம் தின்னுட்டு அடுத்த ஸ்வீட்டுக்கு வந்து கைய வைக்கிறீங்களே. அழாம ஸ்வீட்டை சாப்பிடுங்க மணியக்கா. உங்களெல்லாம் கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டேனே. சரி, நம்மளுக்கு கிடைச்சது தான், இதையாவது தின்னுவான். அப்பா, நீங்க கேட்ட டீ வாழைப்பழம் எல்லாமே வச்சாச்சு. வேற எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இதுவே போதும்மா, வேற எதுவும் வேணாம். சரிப்பா, அப்ப நான் போறேன். லஞ்ச் டைம் அப்போ வந்து கூப்பிடுறேன், எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா. என்ன மத்த யாரும் பேசாம அமைதியா இருக்கிறீங்க? நீ அப்பான்னு அவங்கிட்டயே பேசிட்டு கிடக்குற, அப்ப நாங்க என்னத்த பேசுறது? அதுவும் சரிதான், ஆனா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல மாமா, அதனாலதான் அப்பா கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்கேயே பேசு போ. உடனே கோச்சிக்கிறீங்களா மாமா? ஏன் நாயம்மா கோச்சிக்கு போற விளையாட்டு அதெல்லாம்? அதானே பார்த்தேன். அப்புறம் முரளி மாமா, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சைலண்டா ஆயிட்டீங்களே மாமா. நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க வந்ததுல இருந்து, இப்ப என்னாச்சு? என்னம்மா பண்றது, அவன் வேற இப்படி இருப்பான், பேத்து வச்சிருக்கான். நீ ஒரு குட்டி பிசாசு, அதை நினைச்சு கவலை ஆயிட்டான். ஐயோ, நீங்களா மணியை குட்டி பிசாசுங்கிறீங்க? அவனே தான் சொல்றான், இதுக்கு முன்னாடியே சொன்னான், போய் மணி கிட்ட மாட்டி விட்டுரு, வந்து சண்டை போட்டான் அவன். டே சும்மாறா நீ வேற. அப்புறம் டேடி எதுக்கு நீங்க என்ன அப்படி சொன்னீங்கன்னு வந்து ஒரு நாள் ஃபுல்லா நின்று அழுதுன்னு கிடக்கும். அம்மா அதெல்லாம் சொல்றதுன்னா. சரிங்க மாமா, மத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அவன் ஏத்துப்பா, ஆனா நீங்களும் முரளி மாமாவும் எத்தனா சின்னதா ஒண்ணு சொன்னா கூட அவளால ஏத்துக்க முடியாது. அதான் தெரிஞ்ச கதையாச்சே, அதனால தானே வாயை மூணுக்கிறோம் இத்தனை வருஷமா. சரி, உன் மாமனார் ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியுமா? சொல்லுங்க மாமா, என்னாச்சு அவருக்கு? அத அவனே சொல்லுவான், இருமா. டேய் என் பொண்ணு கேட்கறதுல சொல்றா. இருங்கடா நீங்க வேற ஆளுக்கு. எம்மா காயத்ரி, உண்மையிலேயே 3/4 கிலோ ஸ்வீட்டை தின்றுச்சாமா அது? ஆமா மாமா. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து திருந்த போகுது? 1 கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடலாம், ஒரு இடையவா வச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த பொண்ணை நான் என்னடா பண்றது? வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம்லாம் உட்காந்து புலம்புறது வேஸ்ட் மாமா. நீங்க வாங்கியே கொடுத்துருக்க கூடாது முதல்ல. எம்மா நான் வாங்கிட்டு வரலன்னா என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்கோம். அவ்வளோ தூரத்துல இருந்து வந்தியே வெறும் கையவா வீசிட்டு வந்துன்னு என்னை கேட்கும். சரி, அதனாலதான் அதுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தேன். இப்படி ஒன்னா வச்சு தின்னணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அது மணிமேகலை மாமா, நீங்க வாங்கி கொடுக்குற எல்லாத்தையும் அது ஒட்டுக்கா தின்னு காலி பண்ணுவோம். நீங்க வேற, உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது மாமா. நீங்க வாங்கி கொடுக்கறதோட சரி, அப்புறம் அது எப்படி சாப்பிடுது, எவ்வளோ சாப்பிடுதுங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அத்தைக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதையும் வாங்கி தராதீங்கன்னு. ஆனா நீங்க கேட்கவே மாட்டீங்க, வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன் நானே கூட உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நந்தினி சொல்லியிருக்கிறா, எல்லாருமே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் மாமா இருக்கோம். ஆனா நீங்க தான் கேட்க மாட்டீங்க. என் பொண்ணு மனசு சின்னதா கூட கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது இவ்வளவு தின்னுக்கிட்டு இருக்கேம்மா. ஆனா என்கிட்ட அப்படி எல்லாம் சொல்லாது தெரியுமா? நான் அப்பா வச்சு வச்சு சாப்பிட்டேன்பான்னு தான் சொல்லுவோம்.
தீனி மூட்டை பொய்யா சொல்லி இருக்குதுடா உங்ககிட்ட அது. ஆமாண்டா பொய் தாண்டா சொல்லி இருக்குது அது. சரி, விடுங்க மாமா, ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேல்ட்டாவது அவளுக்கு ஒரேடியே வாங்கி தராதீங்க. சும்மா கொஞ்சமா வாங்கி தாங்க, அதை அவ தின்னட்டும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரேடியே காலி பண்ற ஆள் அவ. உங்களுக்கு தெரியுமா மாமா, ஆயுத பூஜைக்கு நம்ம கம்பெனில ஸ்வீட் போட்டோம்ல, அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல 2 ஸ்வீட் பாக்ஸ் அவ காலி பண்ணா. சாப்பிட்டு அவ்வளோ வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? என்னம்மா சொல்ற, 2 டப்பா காலி பண்ணிச்சாது? ஆமா மாமா, சாப்பிட்டு வயிறு வலியெல்லாம் வந்துச்சு அவளுக்கு. ஐயோ என்னம்மா நீ இப்படி ஒன்னொன்னா குண்டு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. என்கிட்ட அது அப்படியெல்லாம் சொல்லலம்மா, சும்மா ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் தான்ப்பா சாப்பிட்டேன்னு சொல்லுச்சு. 1/4 கிலோ ஸ்வீட் எல்லாம் எந்த மூலிக்கு மாமா அவளுக்கு? நீங்க வேற நம்புறீங்க பாத்தீங்களா நீங்க? அவ என்ன சொன்னாலும் நம்பிடுறீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே. சரி ரைட்டுமா, இனிமேல் என் பொண்ணு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ அப்படியெல்லாம் நல்லா இருக்க முடியாது. என் பொண்ணு என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா நானும் பக்கத்திலே இருந்து பாக்குறேம்மா. இன்னொரு தடவை இவ்வளவு ஸ்வீட் நான் அவளுக்கு வாங்கியே தர மாட்டேன். சூப்பர் மாமா, இது போதும். அதுதான் அவ ஹெல்த்துக்கும் நல்லது. சரிம்மா காயத்ரி. சரிங்க மாமா, எழுந்து டீ குடிங்க. சரிடாம்மா. சரி, எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஐயோ அடே அசோக்கியா, அறிவாளி பொண்ணை பெற்று வச்சிருக்கடா நீ. எவ்வளவு பொறுப்பா இருக்குது தெரியுமாடா. இந்த ஒரு வாரம் இந்த வீட்டையே அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்குதுடா அது. சரிடா, நல்ல பொண்ணுடா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, ராகுலையும் கண் கலங்காம வச்சு பாத்துக்குது. டேய் என்ன நிஜத்தை தான்டா சொல்றேன். பின்ன உன் புள்ள இருக்கிறானே சரியான கிறுக்கு பையன் அவனையெல்லாம் யாராவது சமாளிக்க முடியுமா? ஆனா இந்த பொண்ணை அழகா சமாளிச்சு குடும்பம் நடத்தினுக்குது அவனோட. டேய் அந்த அளவுக்கு என் புள்ள ராகுல மோசமானவெல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் கிறுக்குதான், ஆனாலும் நல்ல பொறுப்பான புள்ளடா அவன். அதானே என் புள்ளைய நான் சூப்பரா தானடா வளர்த்துருக்குறேன். டேய் ராகுலை பத்தி எதுவும் சொல்லாதடா. அவன் அவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுவான், இந்த விளையாட்டா எதனா ஒன்று செய்வான். அதை தாண்டி அவன் ரொம்ப பொறுப்பான பையன்டா அவன். நான் நீ பொறுப்பா வளர்த்தி எனக்கு ஒன்றும் புரியலடா. சந்தோஷம் மட்டும் தான்டா நீ வளர்த்த புள்ளிங்களையே பொறுப்பா இருக்கிறான். ஆனா பயங்கரமான சிடுமூஞ்சா இருக்கிறான். அதை தாண்டிய மணியும் சரி ராகுலும் சரி பொறுப்புங்கிறதே கிடையாது. அப்படியே அதுங்க பொறுப்பா இருந்தாலும் அதுல பயங்கரமான விளையாட்டும் சேர்ந்து இருக்குது. 2 சோத்து மூட்டைங்களா இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும் தான்டா. டே பத்து என்னடா இவன் இப்படி பேசுறான். அப்ப நான் புள்ளிங்களை ஒழுங்கா வளர்க்கலையாடா. அவன் கிடக்குறான்டா. நீ என் புள்ளியும் சூப்பரா வளர்த்துக்கிற, உன் புள்ளிங்களையும் நீ சூப்பரா வளர்த்துக்கிற. நம்ம புள்ளிங்க எல்லாமே சூப்பர்டா. இன்னும் இந்த ராகுல மணியும் கொஞ்சம் சோத்து முட்டையா வளர்த்து விட்ட, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் சூப்பர் தான். ஆமா மச்சான், பத்து சொல்றத நான் ஒத்துப்பேன்டா. சரிடா நானும் ஒத்துக்கிறேன்டா. டே இன்ஜினியரா, நீ புள்ளிங்களை நல்லா தான் வளர்த்துக்கிற. ஏந்திரு டீயை குடிக்கலாம். டீ ஆறுது பாரு. உண்மையா தானே சொல்ற, நான் புள்ளிங்களை நல்லா தானே வளர்த்துக்கிறேன். சாமி சத்தியம் பண்ணி நல்லா தாண்டா வளர்த்துக்கிறேன். சும்மா விளாண்டா ஏந்துடுறா. சீரியஸ் ஆகாதா? சீரியஸா தாண்டா ஆவேன் என் புள்ளிங்க விஷயத்துல. ராகுலுக்கு 2 வயசு இருக்கும் போதே டே குர்ரா புள்ளிய நான் வளர்த்து காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருந்து புடிங்கன்னு வந்து நான் அவனை வளர்த்தேன். நான் அவனை பொறுப்பா தான் வளர்த்துருக்கிறேன். அவன் விளையாட்டா தான் இருப்பான், ஆனா ரொம்ப பொறுப்பான பையன். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதோட நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா சமாளிப்பான் அவன். அவனெல்லாம் கிறுக்கு பையனெல்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் அப்பப்ப இந்த சுட்டித்தனமா பண்ணுவான். அதை தாண்டி அவன் ரொம்ப புத்திசாலி. இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாடா. ஏந்திரு. இருந்தாலும் என் புள்ளிய பத்தி நான் சொன்னா கேளுங்கடா. சரி கேக்குறேன்டா. ஏந்திரியா. டீ ஆறி போதில்ல, டீ குச்சிக்கினே பேசலாம். ஏந்திரியா. ஏந்துக்கிறாங்க இரு. இந்த பேரு என் பொண்ணு இருக்குது பத்தியா, அது மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்ற விஷயத்துல மட்டும்தான்டா அது கூட கோளாறு. மற்றபடி அதுவும் புத்திசாலிடா. தெரியும்டா, நாங்க யாரும் எதுவும் சொல்லலடாப்பா. சாமி ஏந்திரு. நீ பிள்ளைங்களை ரொம்ப அருமையா வளர்த்துக்கிற. ஏந்திரு. ஆமாண்டா டீயை குடிக்கலாம். ஏந்திரு. சரிடா. என் பசங்களை நான் கரெக்டா தான்டா வளர்த்துக்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என்னடி இங்க உட்காந்துருக்குற? வா பின்னாடி போய் உட்காந்து பேசுவோம் எல்லாரும். நான் வரல, நீப்பா. ஏன்? நான் இப்பதான் சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகுது, என்னால எங்கேயும் ஏந்து வர முடியாது. நான் வேணா ஒன்று தூக்கின்னு போவா? உப்பு முட்டை ஏறிக்கிறியா? நான் இவகிட்ட இப்படிலாம் சிரிச்சு பேசக்கூடாது. நான் உன்னெல்லாம் தூக்கின்னு போக மாட்டேன். நான் எப்படி உன்னை என்ன தூக்கின்னு போன்னு சொன்னேன்? நான் உன்னை தூக்கவான்னு கேட்டேன்டி நானு. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீ எல்லாம் ஒண்ணு என்ன தூக்க தேவையில்ல. நீயே குச்சி மாதிரி இருக்கிற, அப்புறம் என்ன தூக்கி நீ கீழே போட்டுருவ, இல்ல உடஞ்சிருவ நீ. குட்டி சாத்தான், உன்னை இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் தூக்கி இருக்கிறேன். அதெல்லாம் நான் உனக்கு கீழே போட மாட்டேன். வா. வேணாம், நான் வரமாட்டேன். நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் போ. சரி இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அப்புறம் ரொம்ப பேசும். சரி நீ இங்கே உட்காந்துக்கோ, நான் போறேன். சரி கிளம்பு. எங்க கூப்பிடுறமா அவளை? வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவாண்ணா பின்னாடி வாடி உட்காந்து பேசலான்னு சொன்னேன். இப்பதான் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டேன், நவர முடியலன்னு சொன்னான். சரி தூக்கிட்டு போறேன் வாடின்னு. முடியாது நீ போன்ட்டா. சரி அதான் நான் போறேன். ஓ அப்படியா மேடம், ஸ்வீட்டு சாப்பிட்டு நவர முடியாம உட்காந்துருக்காங்களா? ஆமாண்ணா, கிட்டத்தட்ட 3/4 கிலோ ஸ்வீட்டை தின்னு இருக்கு. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா இவ? கடவுளே, நான் ஏற்கனவே இவகிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவ்வளவு ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாதுன்னு. சொன்னா கேட்கற ஆளா? அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும். அதுவும் இல்லாம முரளி மாமா தானே 1 கிலோ ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு. அவரும் சொல்லணும் முதல்ல. கரெக்ட் நந்தினி, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவர்கிட்ட பேசியே ஆகணும். இப்படி எல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்தா இவன் நிலைமை என்ன ஆகுறது? ஹெல்த் இஷ்யூ ஆகாதா? அதை பத்தி எல்லாம் மாமா யோசிக்கவே மாட்டாரு போல. பொண்ணு என்ன கேட்டாலும் அப்படியே வாங்கி கொடுத்துடுறதா? இரு நான் இதை பத்தி பேசியே தருவேன் அவர்கிட்ட. சரிங்க நான் பேசுங்க. நானும் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா எங்க கேட்கற மாதிரி இல்ல. என்ன அண்ணன் தங்கச்சி
வச்சு குஷு குஷுன்னு ஏதோ பிளான் போடுறீங்க? பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாய முடு. சரிங்கண்ணா, நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்க, நான் போகிறேன் பின்னாடி. சரிம்மா. என்ன திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா உனக்கு? ஆமா. அப்படியே ஓங்கி ஒன்று மூக்கிலே குத்துனேன்னா உன் மனசில் நீ என்னதான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கா? ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஸ்வீட்டெல்லாம் யாருன்னா சாப்பிடுவாங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அன்னைக்கு? என்ன சொன்னீங்க? திமிரு தானே உனக்கு? அதான் ஆமான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சொன்னேன்னு சொல்லுப்பா. இப்படியெல்லாம் பண்ணாத மணி, எனக்கு எரிச்சலா இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க இப்ப? எங்க அப்பா வாங்கிட்டு வந்து ஸ்வீட்டை நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு என்ன இப்ப? நீங்களா வாங்கி வந்து கொடுத்தீங்க எனக்கு? யாரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருன்னு சொன்னல. முக்கியமாக இந்த மாதிரி வெளியில இருக்க ஃபுட்டு வாங்கி சாப்பிடும் போதோ இல்லை இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடும் போதோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? எதுக்கு நீ நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற? 3/4 கிலோ ஸ்வீட் எல்லாம் யாருன்னா சாப்பிடுவாங்களா? எந்த பொண்ணாவது சாப்பிடுவாளா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். என்ன இப்போ? இப்படியெல்லாம் பேசாத. உங்க வீட்டில் தான் உனக்கு அநியாயத்துக்கு செல்லம் கொடுத்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா என்னாலலாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னொரு தடவை நீ இவ்வளோ ஸ்வீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. பாருங்க, என்ன இவ்வளவுதான் சாப்பிடணும் அவ்வளவுதான் சாப்பிடணும்னு சொல்றதுக்குலாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சொல்லிட்டான். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எவ்வளவு வேணுமோ அதை நான் சாப்பிட்டு தான் தீருவேன். நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மணி. ஆனால் இந்த சிப்ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு நீ நினைத்து தின்னுக்கிட்டு இருக்க தெரியுமா? அதெல்லாம் தான் நான் கம்மியாக சாப்பிடுன்னு சொல்கிறேன். உனக்கு புரியுதா இல்லையா? யாருமே இவ்வளோ ஸ்வீட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது ரொம்ப தப்பு. பாருங்க, நீங்க சொல்றபடி தான் பண்ணணும்னு எந்த சட்டமும் கிடையாதுன்னா. எனக்கு வீட்டில் இருக்க ஃபுட்டு பிடிக்கும், வெளியில் இருக்கிற ஃபுட்டு பிடிக்கும், எனக்கு ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் தின்னுக்கிட்டு தான் இருப்பேன். அதையெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்க இஷ்டத்துக்கு இவ்வளோ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்க, நான் இப்படி தான் இருப்பேன். இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. எனக்கு ஒன்றும் அப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்ன சொன்ன இப்போ? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையா? ஏன் நான் சொல்லும்போது காதல விழலையா? உண்மையை தான் சொல்றேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓடிட்டு மணி மேகலை. ஒரு ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கா என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. எந்த அவசியமும் இல்லைன்னு வேற சொல்றாளே. என்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கல இல்லையா இந்த பொண்ணு? இன்னைக்கு நான் இவ்வளோ சும்மானே விட மாட்டேன். கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ? ஆனால் போ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன கூட தான் ஓவராக பேசுகிறாங்க. ஸ்வீட்டை சாப்பிடாதன்னா வெறுப்பாக இருக்குது எனக்கு. ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அவசியம்லாம் கேட்டுட்டேனே. இதனால் கோவப்பட்டு அவரே கல்யாணத்தை நிறுத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி, அப்படியே நிறுத்திட்டு போட்டோம், எல்லாம் நல்லதுக்கு தானே. நானே எப்பட்றா கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு நந்தினிக்கும் ஒரே மடியில் கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு இப்போ வரைக்கும் இஷ்டமே இல்லை, துளி கூட இஷ்டம் இல்லை. அதனால் இந்த ஸ்வீட்டு விஷயத்தையே ஒரு சாக்கா வச்சு மாப்பிள்ளையே கல்யாணத்தை நிறுத்தினாலும் பரவாயில்ல, இல்லை நானே கூட இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நன்றே செய், அதை இன்றே செய், இப்பவே செய்ய. தோ போய் சேரம் பாரு. கொரியின மாப்பிள்ள, என்னையா நீ திட்டுற பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நிக்க வச்சு எல்லாரும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. நான் போட்ட இந்த குட்டி பிளானை மட்டும் ஒர்க் அவுட் ஆகி என் கல்யாணம் நின்றுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நானும் வீட்டில் யார்கிட்டயும் மாட்ட மாட்டேன். என்ன கொரியின மாப்பிள்ளைய மட்டும் கொஞ்சம் எல்லாரும் திட்டுவாங்க, பரவாயில்ல, அவரை திட்டிட்டு போட்டோம். நானே அவரை அப்புறமா சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் சூப்பரா 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 நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும். ஏகப்பட்ட தப்பெல்லாம் பண்ணிட்டல, அதெல்லாத்தையும் இப்ப சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த ஓடுறம் பாரு, இரு எல்லாரையும் கூப்பிடுறேன். இது யாரு கதவு தட்டுறது? மணி கதவு தரடி. ஐயோ, கொரியன் வயசு கேக்குதே, இங்கத்துக்கு வந்திருக்கிறான். ஐயோ, நானே இப்ப சண்டை போடுற மூட்ல இருக்கிறேனே. இவன் என்னத்துக்கு இப்ப வந்தான்? ஏய் தோறன்னு சொல்றல. என்ன வயசுல ஒரு கோபம் தெரியுது. சரி திறப்போம், அப்படியே நாமளும் சண்டை போடுவோம். கதவு திறந்து வந்துட்டீங்க, கதவுக்கு பக்கத்துலயே ஓட்டிட்டு இருந்தீங்களோ? ஏய், இந்த தேவையில்லாததெல்லாம் பேசாதன்னா. இப்போ நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு அவசியமே இல்லைங்கிற என்ன அர்த்தம் அதுக்கு? அப்ப நீ என்ன லவ் பண்ணலையா? நீ என்ன ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்? நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு. அவசியம் இல்லைங்கிறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? ஐயோ, என்ன இப்படி கேட்கறாரு? லவ் பண்ணலன்னு சொன்னா தப்பாயிடுமே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? குட்டி சாத்தா, எங்கடி ஓடுற? உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன லவ் பண்றியா இல்லையா நீ? இங்க பாரு, உன் இஷ்டத்துக்குள்ள பேசாதுன்னா. நான் எங்கேயும் ஓடல, எனக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப அதையே சொல்றல நீ. உன்னை என்ன பண்றேன் பாருண்ணா.